எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாடிக்கையாளர் வர்றவங்களே முதல்ல வந்தோடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் என்ன சார் 1 இயருக்கு கோல்டு வாங்க வேணான்னு சொல்கிறாரு, அப்போ நீங்கள் என்ன சார் அடுத்து எப்படி சார்? இல்லைங்க, கடை திறந்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்கள இன்னொருத்தர் கேட்டாங்க கேள்வி, சார் இவங்க வேணான்னு சொல்கிறாங்க, வாங்க வேணான்னு சொல்கிறாங்க, அப்படி நாங்கள் வாங்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய மகளுக்கு கல்யாணத்தை வச்சுருக்கேன். நான் இன்னும் ஒரு 4, 5 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இப்போ ரேட்டு கம்மியாக இருக்குது, வாங்கலான்னு சொல்லி பார்க்குறேன். இந்த மாதிரி இந்த டைமில் போகிறப்போ நான் வாங்காமல் விட்டுட்டேன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்று 7000 சில்லறை இருந்துச்சு, 7150 இருந்தது. இப்போ கிடுகிடுன்னு விலை ஏறி டபுள் ஆகிடுச்சு. இன்னைக்கு 15,000, இன்னைக்கு 15,000 கிட்ட வந்துடுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி வரக்கூடிய காலங்கள்லையும் இந்த ரேட்டுன்றது திரும்பி ஏறலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர் வாங்க வேணான்னு சொல்லியாச்சுன்னா, நான் வாங்காமல் விட்டேன்னா கிராம் அடுத்து 25,000 30,000 போயிடுச்சுன்னா யார் அதை வந்து பொறுப்பேற்றுப்பா? யாருமே ஏற்றுக்க முடியாது இல்லையா? அப்போது நான் வந்து என்னுடைய சேமிப்பை கொண்டு நான் தங்கத்தை வாங்கலான் இருக்கேன். அப்படி வாங்கிறத வேணான்னு சொல்லி ஒரு பிரதமர் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால், இதில் வந்து நாளைக்கு ரேட்டு வந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலான விஷயம். அதனால் நிறைய அதிருப்தி மக்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும்.